எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க ஒரு திருக்குறளை சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னு திருக்குறள் ஒன்று இருக்குது. என்னடா இவன் அரசியல் சம்மந்தப்பட்டதை பேசுவேன்னு பார்த்தா திருக்குறள் சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க அடக்கமாக இருக்கிறவங்க, பொறுமையாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே புகழோட உச்சிக்கே போய் சொல்லுவாங்க, பேரும் புகழ் கிடைக்கும். ஆனால் இந்த அடக்கம் இல்லாதவங்க, ஆணவமாக இருக்கிறவங்க, அகந்தை அதான் ஆணவத்தோடு இருக்கிறவங்க, மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே நரகத்துக்கு போவோன்னு சொல்கிறாங்க. இந்த திருக்குறளோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறவனுங்க எல்லாருமே சரிங்க, கண்டிப்பாக அவனுடைய நரகத்துக்கு தான் போவானுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய வேலையை சீரு சிறப்புமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, மக்கள் பேரை சொல்லியே ஏமாத்துறது, மக்கள் பேரை சொல்லியே பணம் பறிக்கிறது, மக்கள் பேரை சொல்லியே பஞ்சாயத்து பண்ணி பணத்தை வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணத்தை வாங்குறது அப்படின்னு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கான்ல, சாக்கடை துரைமுருகன், அவன் அவனோட பதிவில் நீங்கள் பாருங்களேன், விஜயை பற்றி மட்டும்தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். அவன் என்னமோ பெரிய டான் மாதிரியுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அவன் தான் மிகப்பெரிய அறிவாளி, கடவுள் அவனுக்கு அறிவு அதிகமாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுவான். ஆனால் இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் அடி முட்டாள்னு சொல்லுவாங்களே, அது சாக்கடை துரைமுருகன் தான். ஏன்னா அவனுக்கு விஜய் பற்றி பேசினாத்த நிறைய பேர் பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க. விஜய் பற்றி பேசலைன்னா வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பதிவில் விஜய் அவர்களை பற்றி கடுமையான விமர்சனத்தை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி பண்ணிகிட்டு இருக்கிறான், விஜயா கூட அரசியல் வருகை பற்றி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, மற்றவங்கள பேசுகிறத வேலை. ஆனால் விஜய் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்குது. விஜய் அவர்களுடைய அடக்கம், தன்னடக்கம், பொறுமை, ஒரு தலைவனுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ எல்லா தகுதியும் விஜய் அவர்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால தாங்க நான் சொல்கிறேன். அதுக்கு தான் அந்த முன்னாடி கூட அந்த திருக்குறளை நான் சொன்னேன் நான். அதனால் 2026 மக்களுக்கான அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாட்டோட வருங்கால முதலமைச்சர் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை.